Hello guys, welcome to our channel Learning Hut. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எகனாமிக்ஸ்ல செகண்ட் சாப்டர் செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எகனாமி. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த சாப்டரை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செக்டார்ஸ்னால் என்ன? செக்டார்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, குரூப்ஸ். செக்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லை, குரூப்ஸ், கிளாசிஃபிகேஷன், டிவிஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த செக்டார்ஸ்னால் அவ்வளோதான். ஸோ இந்தியன் எக்கனாமியை நம்ம எப்படி குரூப் பண்ணியிருக்கோம், நம்ம இந்தியன் எக்கனாமியை எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு ப்ராடரான டேர்ம். ஸோ எக்கனாமிங்கிறது ஒரு ரொம்ப ப்ராடரான டேர்ம். பட் இந்த இடத்துல நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு ஹிண்ட் தரேன். ஸோ எக்கனாமி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இன்கம், அவ்வளோதான். பட் எக்கனாமினா இன்கம் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி சம் அதர் ஃபேக்டர்ஸும் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. பட் நாம் இப்போ ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எக்கனாமினா இன்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமினா ஒன்றும் இல்லை, இந்தியாவில் நிறையா பேர் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைப்பாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஒருத்தங்க ரிச்சாக இருப்பாங்க, ஒருத்தங்க புவராக இருப்பாங்க, ஒருத்தவங்களோட சேலரியும் இன்னொருத்தவங்களோட சேலரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம அவங்கள குரூப் பண்ணி இந்த பீப்புளெலாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கப்பா, இந்த குரூப் ஆஃப் பீப்புளெலாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளெலாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஸோ இவங்களை இப்படின்னா நம்ம குரூப் பண்ணால் நம்ம இந்தியாவோட எக்கனாமியை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்ம டோட்டல் இந்தியாவோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நம்ம கண்ட்ரியில் ரிச் பீப்புள் இருக்காங்க, புவர் பீப்புள் இருக்காங்க, அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. கரெக்டாக? இப்போது கரெக்ட், ஓகே, நம்ம கண்ட்ரியில் எல்லோரும் இருக்காங்க. இப்போ இவங்களை நாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அவங்களோட மந்த்லி இன்கம் தெரிஞ்சால் தானே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாத்தோட பீப்புள், அதாவது நம்ம எல்லா பீப்புளோட இன்கம் எடுக்கணும். கரெக்டாக? எல்லா பீப்புளோட இன்கம் எடுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, இவ்வளோ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட மந்த்லி இன்கம் இவ்வளோ இருக்குது, ஸோ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளோட இன்கம் இவ்வளோ இருக்குது. ஸோ அப்போது யார் கம்மியாக இருக்கோ அவங்க புவர், யார் அதிகமாக இருக்கோ அவங்க மிடில், யார் அதிகமாக இருக்கோ அவங்க ரிச். கரெக்டாக? ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் இன்கம் வந்து அவங்கள கிளாஸிஃபை பண்ணும்போது நம்ம யார் ரிச், யார் புவர், யார் மிடில் கிளாஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். அதே மாதிரி இந்தியாவோட இன்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு மக்கள் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கங்கிறத நம்ம குரூப்பாக டிவைட் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக இந்தியன் எக்கனாமியை கண்டுபிடிச்சிடலாம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே, இப்போ நம்ம எதுக்கு பீப்புளை வந்து பேஸ்ட் ஆன் இன்கம் கிளாஸிஃபை பண்ணுறோன்னா நம்ம டோட்டல் இந்தியாவோட இன்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பீப்புள் நம்ம பார்த்தோம்ல, நம்ம லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம்? டெவலப்மெண்ட். ஸோ எல்லாத்தோட டெவலப்மெண்ட்லேயும் காமனாக இருந்த ஒரு விஷயம் என்னது? இன்கம். கரெக்டாக? எல்லாத்தோட டெவலப்மெண்டல் கோல்ஸில் காமனாக இருந்த ஒரு விஷயம் என்னது? இன்கம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் we are going to classify people. Okay, so people are engaged in different economic activities. என்னது? different economic activities for income. ஸோ people எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா through economic activities. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்றும் இல்லை, நாம் ஒரு வேலை செஞ்சோன்னா நமக்கு அதில் பணம் கிடைக்கிதுன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாபுக்கு போகிறதோ இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதோ அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இதை கொஞ்சம் டீப்பாக பார்த்தலாம். ஸோ ஆக்டிவிட்டீஸை நம்ம ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஆக்டிவிட்டீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜாப். ஆக்டிவிட்டீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜாப். ஓகேவா? ஸோ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? த ஆக்டிவிட்டீஸ் விச் டு நாட் ஜெனரேட் இன்கம் is called as non-economic activities. Example, social work, NGO. So for example, social work, NGO எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் எந்த பணமும் கிடைக்காது, அவங்க வந்து கருணை அடிப்படையில் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ இஃப் த ஆக்டிவிட்டி இஸ் நாட் கிவிங் அஸ் இன்கம், ஸோ தட் ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் அஸ் நான்-எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னா என்ன? த ஆக்டிவிட்டீஸ் விச் ஜெனரேட் இன்கம் is called as economic activities.
ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் செல்லர், பிஸ்னஸ்மேன். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நமக்கு பணம் கிடச்சிதுன்னா அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா? சம் ப்ரொடியூசஸ் கூட்ஸ் அண்ட் சம் ப்ரொடியூசஸ் சர்வீசஸ். ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் மணி ஏர்ன் பண்ணுறாங்களே அவங்க ரெண்டு விதமாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஒன்று கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது என்னங்க கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐஸ்கிரீம் செல் பண்ணுறாரு. ஐஸ்கிரீம் செல் பண்ணுறாரு. இது வந்து ஒரு குட். ஓகேவா? இது வந்து ஒரு குட். ஸோ இவர் வந்து கூட்ஸை செல் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ சம் ப்ரொடியூசஸ் கூட்ஸ் அண்ட் சம் ப்ரொடியூசஸ் சர்வீசஸ்னு இவர் வந்து கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து ஐஸ்கிரீம் செல் பண்ணுறாரு. இவர் வந்து கஸ்டமர்கிட்ட கூட்ஸ் கொண்டு வந்து சேர்க்குறாரு. இன்னொரு பக்கம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்பர் ஷாப். அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் கட். கரெக்டாக? அங்கே வந்து ஹேர் கட். அங்கே வந்து நம்ம போய் எந்த பொருளும் வாங்க மாட்டோம். கரெக்டாக? ஸோ பார்பர் ஷாப்பில் நம்ம போயிட்டு எந்த பொருளும் வாங்க மாட்டோம். அங்கே நம்ம ஒரு சேவைக்காக போகிறோம். அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, முடிவெட்டி விடுறாங்க. அது வந்து ஒரு சர்வீஸ். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ரெண்டு விதமாக பீப்புள் வந்து தே ஜெனரேட் தேர் இன்கம். ஒன்று தே ப்ரொடியூஸ் கூட்ஸ் ஆர் தே ப்ரொடியூஸ் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கிற டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So, if we classify the economic activities, it will give us a clear data about the sectors of Indian economy. So, தான் நான் சொன்னேன்ல, இப்போ rich people, poor people, middle class people இருக்காங்க. இப்போ based on income நாம அவங்கள கிளாஸிஃபை பண்ணிட்டோன்னா யார் ரிச், யார் புவர், யார் மிடில் கிளாஸ்ன்னு கண்டுபிடிச்சலாம் நான் சொன்னேன்ல. அதே மாதிரி டோட்டல் நம்ம இந்தியாவோட இன்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்ம இந்தியாவோட எக்கனாமியை கண்டுபிடிக்கிறதுக்கு பீப்புள் என்ன டைப் ஆஃப் வேலை செய்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் சம் க்ரைட்டீரியா, அதை என்ன க்ரைட்டீரியாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நாம் எப்படி அங்கே கிளாஸிஃபை பண்ணோம், பேஸ்ட் ஆன் இன்கம்மை தான் பீப்புளை கிளாஸிஃபை பண்ணி யார் ரிச், யார் புவர், யார் மிடில் கிளாஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்தியாவோட இன்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு பீப்புள் வந்து என்ன விதமான வேலைகள் செய்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் சம் க்ரைட்டீரியாவில் பீப்புளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணால் ஓகேப்பா. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகிருக்காங்க, அப்போ இவங்ககிட்டேருந்து எவ்வளோ பணம் வரும். அதே மாதிரி another set of people வந்து இந்த டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகிருக்காங்க, ஸோ இப்போ இவங்ககிட்டேருந்து எவ்வளோ பணம் வரும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா ஃபைனலாக நமக்கு இந்தியாவோட எக்கனாமி கண்டுபிடிச்சிடலாம், டோட்டல் இந்தியாவோட இன்கம்மை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகே? ஸோ பேஸ்ட் ஆன் வாட் க்ரைட்டீரியா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நாம் பிரிக்க போகிறோம். ஸோ செக்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லை, குரூப்ஸ். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி. அவங்க என்ன டைப் ஆஃப் வேலையில் என்கேஜ் ஆகிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் வேலை செய்கிறாங்க. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஓனர்ஷிப். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஐடியா தரேன். ஸோ நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி, பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டினா அவங்க என்ன டைப் ஆஃப் வேலை செய்கிறாங்க, அதை வச்சு நாம் பீப்புளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை எப்படி குரூப் பண்ணுறோம். ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார். நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அவங்க வந்து எதர் ஆர்கனைஸ்டு செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஆர்கனைஸ் செக்டர்னா என்ன, அன்ஆர்கனைஸ் செக்டர்னா என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பின்னாடி. இப்போதைக்கு அவங்க எந்த செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஜாப் டைப் எப்படி இருக்குது, அதை வச்சும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஓனர்ஷிப், அவங்க பப்ளிக்கில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா. ஸோ பப்ளிக் செக்டர் ஆர் ப்ரைவேட் செக்டர். ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் த்ரீ க்ரைட்டீரியாஸ் we classify the economic activities of people. ஸோ நமக்கு 3 க்ரைட்டீரியா, நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி, நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நேச்சர் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ அந்தந்த க்ரைட்டீரியா மூலமாக நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்கலாம். ஓகே, primary sector or agricultural and related sector. ஸோ இந்த நேம் எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டர் என்ன, ப்ரைமரினா என்ன அர்த்தம்னா, ப்ரைமரினா பேஸ் அப்படின்னு அர்த்தம், பேசிக் திங்ஸ். இதுதான் பேஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ், மினிமம் இதாச்சும் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ வென் யூ ப்ரொடியூஸ் குட் பை எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரைமரி செக்டர். ஸோ இப்போ ப்ரைமரி செக்டரில் இருக்க பீப்புளை என்ன பண்ணுவாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி
கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ப்ரைமரி செக்டாரில் இருக்கிற பீப்புள். ஸோ ப்ரைமரி செக்டார்னால் என்ன? நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி, எக்ஸ்ப்ளாய்ட்னா ஒன்றும் கிடையாது, யூஸ். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணால், சர்வீசஸும் எடுத்துக்கலாம், ஓகேவா? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த செக்டார் வந்து ப்ரைமரி செக்டார். நம்ம இந்த செக்டார் ஏன் ப்ரைமரி செக்டார் சொல்கிறோன்னா, இட் ஃபார்ம்ஸ் த பேஸ் ஃபார் ஆல் அதர் ப்ராடக்ட்ஸ். நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நமக்கு இந்த ப்ரைமரி செக்டார்லேருந்து வர ப்ராடக்ட் தான் பேஸ். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் தரேன், உங்களுக்கு புரியும் அது. ஸோ சின்ஸ் most of the natural products we get are from agriculture, dairy, fishery, forestry. So this sector is also called as agricultural and related sector. Okay, so primary sector na enna? Natural resources use பண்ணி நமக்கு goods produce பண்றாங்க. So இப்போ நம்ம natural resources யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம்? agriculture பண்ணுறோம், அதாவது நமக்கு வர அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கூட்ஸ் வருது, கரெக்டாக? அந்த கூட்ஸ் வந்து தே ஆர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். அந்த கூட்ஸ் வந்து தே ஆர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஏன் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்? ஏன்னா நம்ம நேச்சரில் இருக்க ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அதை செய்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு எப்படி வருது? எதர் அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது, எதர் டைரியிலேருந்து. டைரினா பால் பண்ணை அதெல்லாம் நடத்துகிறாங்களா, அது ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐடியா தரேன். நமக்கு ஒரு ஃபர்னிச்சர் தேவை, நமக்கு ஒரு ஃபர்னிச்சர் தேவை, ஒரு டேபிள்னு வச்சுக்கலாம். நம்ம டேபிள் எதில் செய்வோம்? வுட்டிலேருந்து செய்வோம், கரெக்டாக? நம்ம எதிலிருந்து செய்வோம்? வுட். இந்த வுட் எங்கேருந்து வருது? ஃபாரஸ்ட்லேருந்து வருது. So we get the most of natural products either from agriculture or dairy or fishing or forestry. So அப்போ ஃபாரஸ்ட்ரியில் இருந்தால் நமக்கு வுட் வருது, கரெக்டாக? அப்போ வுட்டில் இருந்தால் நம்மளால் டேபிள் செய்ய முடியும். அப்போது டேபிள் செய்கிறதுக்கு முக்கியமான விஷயம்னு இந்த வுட்டு தான் வந்து பேஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இட் ஃபார்ம்ஸ் த பேஸ் ஃபார் ஆல் அதர் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சுகர் வேணும்னு வச்சுக்கோங்க. சுகர் நம்ம எதிலிருந்து செய்வோம்? சுகர் கேன், கரெக்டாக? சுகர் கேன் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட், கரெக்டாக? நமக்கு இது நேச்சர்லேருந்து தான் கிடைக்குது. நம்ம ஆர்டிஃபிஷியலாக எங்கோ க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. நேச்சரை யூஸ் பண்ணி, சன்னை யூஸ் பண்ணி, கிளைமேட்டிக் சீசனை யூஸ் பண்ணி, வாட்டரை யூஸ் பண்ணி, சாயிலை யூஸ் பண்ணி, இதெல்லாம் தான் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கரெக்டாக? இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லா இதுக்கும் பேஸாக இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரைமரி செக்டர். ஸோ ப்ரைமரி செக்டர்னால் ஒன்றும் இல்லை, அதோட பேர்லேயே இருக்குது, அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ரிலேட்டட் செக்டர். நம்ம எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம்? நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ப்ரைமரி செக்டர். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம்னா, தே ப்ரொடியூசஸ் நேச்சுரல் கூட்ஸ் யூஸிங் நேச்சர், ஓகேவா? செகண்ட் ஒன், செகண்டரி செக்டர் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ இதுக்கு எப்படி இண்டஸ்ட்ரியல் செக்டர் நேம் வந்துச்சு நம்ம பார்ப்போம். So secondary sector na, the secondary sector covers activities in which natural products are changed into another form through ways of manufacturing. So manufacturing na உற்பத்தி பண்றது, ஓகேவா? அது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஓகே? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட சுகர் கேன் இருக்குது, இருக்குது. இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட், கரெக்டாக? இப்போ இதை சுகராக மாற்றிட்டாங்க. சுகர் கேன்லேருந்து எப்படி சுகராக மாற்ற முடியும்? த்ரூ மேனுஃபேக்சர் தானே பண்ண முடியும். ஸோ த்ரூ மேனுஃபேக்சரிங் சுகர் கேனை வந்து சுகராக மாற்றிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், காட்டன் கல்டிவேஷன் மூலமாக நமக்கு காட்டன் கிடச்சிருச்சு, நேச்சுரல் ப்ராடக்ட். காட்டன் வந்து இந்த இடத்துல நேச்சுரல் ப்ராடக்ட், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த காட்டனை நம்ம என்னவாக மாற்றுறோம்? க்ளோத்ஸாக மாற்றுறோம். இது எப்படி பண்ணுறாங்க? த்ரூ மேனுஃபேக்சரிங். அந்த இண்டஸ்ட்ரியிலலாம் அதில் இருந்து நூல் எடுத்து பிரித்து அந்த பெரிய ப்ராசஸ், ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? த்ரூ மேனுஃபேக்சரிங். அப்போது எந்த செக்டாரில் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை அனதர் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆக்டிவிட்டி தான் வந்து அந்த ஜாப் வந்து எங்கே நடக்கும்? செகண்டரி செக்டாரில் நடக்கும். Since this sector is associated with different kinds of industries, so இந்த activity எது கூட லிங்க் ஆகிருக்கு? இண்டஸ்ட்ரீஸ் கூட. ஸோ திஸ் செக்டர் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ இப்போ இது அதே மாதிரி தான். இப்போ சுகர் கேனை சுகராக மாற்றணும்னா இதுக்கு தனி இண்டஸ்ட்ரி இருக்குது. காட்டனை துணியாக மாற்றணும்னா அதுக்கு வேறு இண்டஸ்ட்ரி இருக்குது. காட்டனை கொண்டு போய் சுகர் கேன் இண்டஸ்ட்ரியிலேருந்து தர முடியாது,
சுகர் கேனை கொண்டு போய் காட்டன் இண்டஸ்ட்ரியிலையும் கொடுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ இந்த செக்டார் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்கோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டார், ஓகேவா? ஸோ இப்போ செகண்டரி செக்டர் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டர். இண்டஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுவோம்? மேனுஃபேக்சரிங். ஸோ அப்போ செகண்டரி செக்டரோட ஆக்டிவிட்டி என்ன? த்ரூ மேனுஃபேக்சரிங் natural products are converted to another forms. ஸோ அந்த நேச்சுரல் மெட்டீரியலை வந்து இவங்க ப்ராடக்ட்ஸாக நமக்கு மாற்றி தராங்க, ஓகேவா? அதுதான் வந்து செகண்டரி செக்டாரோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், அதை நான் காட்டனை வந்து துணியாக மாற்றுறதும் சுகர் கேனை வந்து சர்க்கரையாக மாற்றுறதும். ஸோ வாட் இஸ் த ப்ரைமரி ஜாப் ஆஃப் செகண்டரி செக்டார்? ப்ரொடியூசர்ஸ் மேனுஃபேக்சர்டு குட்ஸ், ஓகேவா? மேனுஃபேக்சரிங்னாலே கண்ணை மூடிட்டு நம்ம செகண்டரி செக்டர்னு எழுதிட்டு வந்துடலாம், ஓகேவா? இன் விச் செக்டர் மேனுஃபேக்சரிங் இஸ் இன்வால்வ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆர் செகண்டரி செக்டர்னு எழுதிட்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ இது செகண்டரி செக்டார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி செக்டர், ஓகேவா? ஸோ டெர்ஷரி செக்டர் ஆர் சர்வீஸ் செக்டர். இதுக்கு எப்படி சர்வீஸ் செக்டர்னு நேம் வந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே, திஸ் ஆக்டிவிட்டி helps in the development of primary and secondary sector, ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்க? பிரைமரி செக்டரோட வளர்ச்சிக்கும் செகண்டரி செக்டருடைய வளர்ச்சிக்கும் நாம் இந்த செக்டார் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ டெவலப்மெண்ட்னா எப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தோம். ஸோ அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, வளர்ச்சி, க்ரோத்து. ஸோ பிரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டரோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த டெர்ஷரி செக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, தே டு நாட் ப்ரொடியூஸ் எனி குட்ஸ், ஓகேவா? டெர்ஷரி செக்டர் என்ன பண்ணும்? தே டு நாட் ப்ரொடியூஸ் எனி குட்ஸ். அவங்க எந்த குட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி எய்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், தட் இஸ் தே ஜெனரேட் சர்வீசஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்னால் என்னென்னா, ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போது சுகர் கேன் இருக்குது, அது சர்க்கரையாக மாற்றி நம்ம கஸ்டமர்கிட்ட, அதாவது அவங்க கொண்டு போய் கடையில் கொடுத்துருவாங்க, நம்ம கடையில் போய் வாங்கிக்கோல. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது ஃபைனலாக ஓவரால் ப்ரொடக்ஷனுக்கே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. தே ஜெனரேட் சர்வீசஸ், ஹென்ஸ் கால்ட் ஆஸ் சர்வீஸ் செக்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரைமரி செக்டார்லேருந்து நமக்கு சுகர் கேன் கிடச்சிருச்சு. அதை வந்துட்டு செகண்டரி செக்டாரில் இண்டஸ்ட்ரியில் போய் அதை என்ன பண்ணிட்டாங்க? சுகராக மாற்றிட்டாங்க. இப்போ இந்த சுகர் வந்து மார்க்கெட்டுக்கு போகணும், கரெக்டாக? இந்த சுகர் வந்து மார்க்கெட்டுக்கு போகணும். அந்த மார்க்கெட்டுக்கு போனால் தான் கஸ்டமரால் வாங்க முடியும், கரெக்டாக? அப்போது இந்த சுகர் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது எந்த செக்டர்? டெர்ஷரி செக்டர். தே ஜெனரேட் சர்வீசஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தே டு நாட் ப்ரொடியூஸ் எனி குட், தே ஜெனரேட் சர்வீசஸ், ஹென்ஸ் கால்ட் அஸ் சர்வீஸ் செக்டர். ஸோ இவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து இங்கே நமக்கு எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சர்வீஸ், கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம இந்த செக்டாருக்கு சர்வீஸ் செக்டர் அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ சுகரை நம்ம எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து தராங்க? கையிலேயே எடுத்துகிட்டு வந்து தர முடியும்? இல்லை, ஏதோ லாரியிலையோ ஏதோ ஒரு வண்டியில் கொண்டு வந்து நமக்கு தராங்க. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன். நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு குடோன் ப்ரொவைட் பண்ணாலும் அதுவும் ஒரு சர்வீஸ் தான். அது மாதிரி பேங்க்ஸு, இப்போ நமக்கு எதாவது லோன் வேணும்னாலும் நம்ம போய் பேங்க் கிட்ட வாங்குகிறோம்ல, அதுவும் ஒரு சர்வீஸ் தான், ஓகேவா? ஸோ சர்வீஸ்னால் சர்வீஸ் செக்டர்னால் ஒன்றும் கிடையாது. அவங்க எந்த கூட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் எதுக்காக? டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டருக்காக, ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டெர்ஷரி செக்டர் ஆர் சர்வீஸ் செக்டர் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் அதர் செக்டார்ஸ், ஓகேவா? அவ்வளோதான். இதுலேயே நம்ம இன்னொரு பாயிண்ட்டும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னங்கிறத பார்த்தலாம். சர்வீஸ் செக்டர் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் some essential services that may not directly help in the production of goods. For example, அது வந்து சர்வீசஸ் கொடுக்கும். சர்வீஸ் செக்டர்னா ஏதோ ஒரு விதத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் அது டேரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், we require teachers, doctors and those who provide personal services such as washermen, barbers, cobblers, lawyers and people to do administrative and accounting works. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது எப்பவுமே ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்ல, எனது சுகர் கேனை வந்து சுகராக மாற்றி நமக்கு மார்க்கெட் கொண்டு வந்து தராங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், கரெக்டாக? இங்கே வந்து கூட்ஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஆனால் எப்பயுமே இந்த டெர்ஷரி செக்டார் வந்து கூட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அவங்க சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட மெயின் வேலை என்னென்னா சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது.
அதில் மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்து கூட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் எல்லா சர்வீசஸுமே கூட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இப்போ டீச்சர், டாக்டர், வாஷர்மேன், பார்பர், காப்லர், லாயர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களாம் நமக்கு சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. டீச்சர் நமக்கு சொல்லித்தராங்க, டாக்டர் நமக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எங்கேயாச்சும் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு எங்கேயாச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை. ஸோ சர்வீஸ் செக்டருடைய முக்கியமான வேலை என்னென்னா சர்வீஸ் பண்ணுறது, அவ்வளோதான். அதில் மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனாலும் தேர் ஆர் சர்வீசஸ் விச் டு நாட் ஹெல்ப் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து டெர்ஷரி செக்டரோட வேலை கிடையாது. சர்வீஸ் கொடுக்கறதா வந்து டெர்ஷரி செக்டரோட வேலை. அதில் சில சர்வீசஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இன் ரீசன்ட் டைம்ஸ் certain நியூ சர்வீசஸ் based on information technology. So information technology நம்ம சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம்ல, கம்ப்யூட்டர் யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. such as internet cafe, ATM booths, call centers, software companies have become more important. Okay, so internet cafeனா எதுவும் கிடையாது, நம்ம நெட் சென்டர், நம்ம இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் ரெண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட் கெஃபே. ஸோ இதுவும் வந்து சர்வீஸ் செக்டரில் தான் வரும். என்னது? இன்டர்நெட் கெஃபே, ஏடிஎம் பூத், கால் சென்டர், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இவங்களும் வந்து நமக்கு சர்வீஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம ஏடிஎம் பூத்தில் போய் எந்த கூட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. நம்ம போய் நம்ம ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணால் நமக்கு பணம் வருது. ஸோ தே ஹெல்ப் இன் சர்வீஸ். ஓகேவா? இதுதான் டெர்ஷரி செக்டர் ஆர் சர்வீஸ் செக்டர். ஓகே, economic activities though are grouped into 3 different categories. They are highly interdependent. னா ஒன்று வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு செக்டாரும் இன்னொரு செக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். So primary sector is dependent on secondary sector, secondary is dependent on tertiary sector, tertiary is dependent on primary is dependent on secondary. So ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொன்றையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ தே ஆர் இன்டர்டிபெண்ட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நம்ம ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு பிரித்தாலும் ஒவ்வொன்றும் இன்னொரு இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So example, imagine what would happen if farmers refuse to sell sugarcane to a particular sugar mill. The mill will have to shut down. So அப்போ இங்கே என்ன நடக்குது? செகண்டரி செக்டர் இஸ் டிபெண்ட் ஆன் ப்ரைமரி செக்டர். இப்போ ஃபார்மர் வந்து ஒரு பர்டிகுலர் மில்க்கு நான் உங்களுக்கு இதுக்கு வந்து சுகர் கேன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், அந்த மில்லுக்கு வேலையே இல்லை. அப்புறம் சுகர் கேன் இருந்தால் தான் சுகரை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? செகண்டரி செக்டார் இஸ் டிபெண்ட் ஆன் பிரைமரி செக்டார். இப்போ இதே ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மர் போய் சுகர் மில் கிட்ட சுகர் கேன் தராரு. இப்போ அந்த சுகர் மில் வந்து நான் உங்ககிட்ட சுகர் எடுத்துக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட இருந்து சுகர் கேன் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா அப்போ என்ன நடக்கும்? அப்போ பிரைமரி செக்டார் இஸ் டிபெண்ட் ஆன் செகண்டரி செக்டார். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் டு காட்டன் கல்டிவேஷன் இஃப் கம்பெனி டிசைட்ஸ் not to buy from the Indian market and import all cotton they need from other countries. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து, ஸோ கம்பெனிஸில் எங்கே? செகண்டரி செக்டர், இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனி வந்து நம்மளோட காட்டன் நம்ம இந்தியாவிலேருந்து காட்டன் வாங்காது, நாங்கள் எங்களுக்கு தேவையான காட்டனை நாங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? பிரைமரி செக்டர் இஸ் டிபெண்ட் ஆன் செகண்டரி செக்டர். ஏன்னா இந்த செகண்டரி செக்டருங்கிறது அந்த கம்பெனி போய் காட்டனை வாங்கி துணியாக மாற்றி விற்றா தானே இந்த பிரைமரி செக்டருக்கு காசு தர முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது? அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட இருந்து காட்டனே வாங்க மாட்டேன்னா அப்போ பாவம் பிரைமரி செக்டர் என்ன பண்ணுவாங்க? அக்ரிகல்ச்சரல் பீப்புள். ஸோ அப்போ இந்த இடத்துல பிரைமரி செக்டர் இஸ் டிபெண்ட் ஆன் செகண்டரி செக்டர். ஸோ அப்போ என்ன நடக்கும்? சப்போஸ் இவங்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இந்தியன் காட்டன் கல்டிவேஷன் வில் பிகம் லெஸ் ப்ராஃபிட்டபிள். ஏன்னா வாங்கிறதுக்கு யாருமே இல்லை. அண்ட் த ஃபார்மர்ஸ் மே ஈவன் கோ பேங்க்ரப்ட். அப்படின்னா இப்போ அவங்க பேங்க்ரப்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க சம் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலைக்கோடு அவங்க தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இஃப் தே கேனாட் குயிக்லி ஸ்விட்ச் டு அதர் கிராப்ஸ். இப்போ அவங்க காட்டன் மட்டும்தான் வச்சுருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரலன்னா அவங்க கன்ஃபார்ம் கடனை கட்ட முடியாது. வேறு க்ராப் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? காட்டன் ப்ரைஸ் வில் ஃபால். ஸோ இத்தனை திங்ஸ் வந்து நடக்கும்.
ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ ப்ரைமரி இல்லைனா செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் வேலை இல்லை, செகண்டரி இல்லைனா ப்ரைமரிக்கும் டெர்ஷரிக்கும் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிட்டாலும் பிரச்சனை வந்து நமக்கு தான். ஓகேவா? ஸோ எல்லா செக்டாருமே இன்டர் டிபெண்ட் தான். ஓகே, ஸோ கம்பேரிங் தி த்ரீ செக்டார்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ நல்லா கூர்ந்து கவனிங்க. How do we count the various goods and services and know the total production in the country? இதுதானே நம்ம எய்மே. நாம் எதுக்கு செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி படிக்கிறோம்? பீப்புளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை கிளாஸ் பண்ணி இந்தியாவோடைய இன்கம், அதாவது டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, கரெக்டாக அந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடக்க போகுது, ஒரு ஃபார்மர் இவர் வந்து 1 sack ஆஃப் பெப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, 1 sack ஆஃப் பெப்பர் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? பெப்பர் சீட்ஸ். ஸோ ஒரு ஒன் sackல எவ்வளோ இருக்கும், சம் 10,000 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 10,000 சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து என்னென்னா ஒரு டயர் கம்பெனி. ஓகேவா? இங்கே வந்து ஒரு டயர் கம்பெனி. ஸோ இதில் ஒரு பர் இயருக்குன்னு வச்சுக்கலாம், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு டயர் கம்பெனி 1 இயருக்கு 100 டயர்ஸ் பர் இயர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல யாரோட ப்ரொடக்ஷன் அதிகம்? இந்த ஃபார்மர் சொல்கிறாரு, எங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இந்த டயர் கம்பெனி வந்து வெறும் 100 டயர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபார்மர் தாங்க அதிகமாக ப்ரொடக்ஷன் தராரு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏங்க தப்பாக சொல்கிறீங்க? பெப்பரையும் டயரையும் எப்படிங்க கம்பேர் பண்ண முடியும்? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏ வந்து ஒரு வருஷத்துக்கு 10 டயர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கம்பெனி பி வந்து 20 டயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம சொல்லிக்கலாம் பி தான் வந்து அதிக ப்ரொடக்ஷன் தராங்கன்னு. இப்போ நம்ம எப்படிங்க பெப்பரையும் டயரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபார்மர் தான் அதிக சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அது தப்பு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கல. கரெக்டு. ஸோ பெப்பரையும் டயரையும் வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு செக்டர்லேருந்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க நெயில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒருத்தங்க கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ நெயிலையும் காரையும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான க்ரைட்டீரியா தேவை. அதை என்னங்கிறத பார்ப்போம். ஸோ அது என்ன க்ரைட்டீரியா? எக்கனாமிஸ்ட் சஜஸ்ட் தட் values of goods and services should be used rather than adding up the actual numbers. அவங்க எதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க? values of goods and services. வேல்யூனா அதோட மணி வேல்யூ, அதோட ரேட் என்னங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த ஆக்சுவல் நம்பர். அவங்க 10,000 சீட்ஸ் படிப்பாங்க, அந்த நம்பரை கவுண்ட் பண்ணாதீங்க, அந்த 10,000 சீட்ஸ்க்கு உண்டான வேல்யூ என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அந்த 10,000 சீட்ஸ் வந்து 500 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க? 100 டயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த 100 டயர்ஸோட ரேட் 20,000ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ யாரோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் அதிகம். ஸோ அப்போ இந்த இடத்துல டயரோட வேல்யூஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ டயரோட ப்ரொடக்ஷன் தான் அதிகம். ஓகேவா? ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் டேக் த வேல்யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரேதர் தேன் கவுண்டிங் அப் த ஆக்சுவல் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸ் சஜஸ்டட் வேல்யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஷுட் பி யூஸ்ட். அதை நான் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் 10,000 kg of wheat is sold at ₹8 per kg, the value of wheat will be 80,000. The value of 5,000 coconuts at ₹10 per coconut will be 50,000. இப்போ 500 தேங்காவை ஒரு தேங்காய் 10 ரூபாய்னு விற்றா அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 50,000. ஸோ இப்போ யாரோட ப்ரொடக்ஷன் அதிகம்? வீட்டோட ப்ரொடக்ஷன் தான் அதிகம். ஓகேவா? Similarly, the value of goods and services in the 3 sectors are calculated and then added up. ஸோ இப்போ டோட்டல் இந்தியாவோட இன்கம் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு செக்டர்லேருந்தோ நம்ம வேல்யூஸ் எடுத்து ஃபைனலாக ஆட் பண்ண நமக்கு டோட்டலாக இந்தியாவோட எக்கனாமி, இந்தியாவோட இன்கம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தஸ் வி டேக் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இப்போ எந்த வேல்யூங்க எடுக்கிறீங்க? என்ன வேல்யூ? எங்கள் அதோட ரேட் என்னவோ அதை நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். நீங்கள் என்ன வேல்யூன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறீங்களா? இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை என்னங்கிறத பார்ப்போம். So how that value is taken? We take the value of final goods and services. இது என்னங்க final goods and services அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபார்மர் இருக்கார், அவர் வந்து வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அ ஃபார்மர் ஹூ செல்ஸ் வீட் டு அ ஃப்ளோர் மில் அட் ₹8 per kg. இவர் வந்து என்ன பண்ணுறாரு? வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து 1 கிலோ 8 ரூபான்னு சொல்லிட்டு எவ்வளோ விளைச்சல் வந்திருக்கோ அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 kgன்னு வச்சுக்கோங்க. இவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு? 10 kg. இவர் என்ன பண்ணுறாரு? 10 kg ஆஃப் வீட். ஓகேவா? அப்போது 1 kg 8 ரூபானா அப்போ 10 kg எவ்வளோ? 10 into 8 80 rupees. அப்போ டோட்டலாக இவருக்கு எவ்வளோ லாபம்? 80 rupees. ஓகேவா? ஸோ 80 rupeesக்கு ஐ எம் ஸோ சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் 10 kgனே வச்சுக்கலாம். 10 kgனே வச்சுக்கலாம். இதில் 8 கிலோவை கொண்டு போய் ஃப்ளோர் மில்க் கொடுத்துறாரு. அப்போது இந்த வீட்டோட வேல்யூ என்ன? 8 into 8 கரெக்டாக? ஸோ 64 rupees. இவர்கிட்ட பேக் இந்த 2 kg அப்படியே தான் இருக்குது, அதை வச்சுக்கலாம். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபார்மர் வந்து 10 kgக்கு வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் 8 kg கொண்டு போய் ஒரு ஃப்ளோர் மில்கிட்ட கொடுத்துட்றாரு. இவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ? 64 ரூபாய். ஓகே, இப்போது இந்த ஃப்ளோர் மில் வந்து இந்த கோதுமையை அரைச்சி மாவாக மாற்றிட்டாங்க. The mill grinds the wheat and sells the flour to a biscuit company for rupees 10 kg. ஓகே, இப்போ இவங்க 8 கிலோ கோதுமையை அரைச்சி நமக்கு வந்து வீட் வந்து மாற்றிட்டாங்க, மாவாக மாற்றிட்டாங்க. ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 கிலோ மாவு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன? ஓகே, இதில் 7 கிலோவை, இந்த 8 கிலோவில் 7 கிலோவை இன்னொரு கம்பெனிக்கு தந்துடுறாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? எவ்வளோ? 7 into 10 70 rupees. ஸோ அப்போ இந்த வீட் கம்பெனிக்கு லாபம் 70 rupees. ஸோ ரிமைனிங் 1 kg உங்ககிட்ட அப்படியே தான் இருக்குது. 1 kg ஆஃப் ஃப்ளோர், இங்கே 2 kg ஆஃப் வீட் வந்து பாக்கி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? கொடுத்துட்டாங்க பிஸ்கெட் கம்பெனி. இந்த பிஸ்கெட் கம்பெனி யூசஸ் த ஃப்ளோர். ஓகே, ஒரு பிஸ்கெட் கம்பெனி வந்து இந்த வீட்டை யூஸ் பண்ணி, இந்த 7 kg ஆஃப் வீட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த 7 kg ஆஃப் வீட்டை யூஸ் பண்ணி அண்ட் அதர் திங்ஸ் லைக் சுகர், ஆயில் அண்ட் மேக்ஸ் 4 பிஸ்கெட் பேக்கெட்ஸ். மேக்ஸ் எவ்வளோ? 4 பிஸ்கெட் பேக்கெட்ஸ். இட் செல்ஸ் த பிஸ்கெட் டு த கன்சியூமர்ஸ் ஃபார் ₹60, ₹15 per packet. ஸோ 4 பேக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த 4 பேக்கெட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்து அவங்க வித்துடுறாங்க. ஸோ அந்த 4 பேக்கெட்டோட வேல்யூ எவ்வளோ? ₹60. The biscuit product is taken to the market. The biscuit packet is purchased at ₹15 by the customer. ஸோ ஒரு பேக்கெட்டோட வேல்யூ ₹15. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த கஸ்டமர் தான் நமக்கு மெயின். கஸ்டமர் கையில் எந்த கூட்ஸ் போகுதோ, கஸ்டமர் லாஸ்ட்டு என்ன வாங்குறாரு? பிஸ்கெட்டை தானே வாங்குறாரு. கஸ்டமர் ஃபைனலி எதை வாங்குறாரு? பிஸ்கெட்டை தான் வாங்குறாரு. ஸோ இந்த பிஸ்கெட் தான் வந்து ஃபைனல் குட். ஓகேவா? ஸோ வி டேக் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இப்போ நமக்கு இங்கே ஃபைனல் குட் என்ன? பிஸ்கெட். அப்போ இந்த பிஸ்கெட்டோட ரேட் எவ்வளோ? ₹60. நம்ம இந்த வேல்யூ தான் எடுக்கணும். ஃபார் 4 பேக்கெட்டையும் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேக்கெட்டையும் வாங்கிட்டாங்கன்னா ₹60. அப்போ இந்த 60 தான் வந்து நம்ம வேல்யூவில் எடுத்துக்கணும். இந்த ப்ராஃபிட், இந்த 70யோ இல்லை இந்த ₹64 அதெல்லாம் நாம் எடுத்துக்க கூடாது. ஓகேவா? நம்மளோட ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ எவ்வளவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது நாம் ஏன் ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ தான் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அது கூட சின்னதாக ஒரு 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது இன்டர்மீடியேட்னா என்ன, ஃபைனல் கூட்ஸ்னா என்ன. ஸோ இதுதான் ஃபைனல் கூட்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியேட் கூட்ஸ்னால் என்னென்னா, இந்த ஃபைனல் கூட்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு, ஃபைனல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல. வீட் யூஸ் பண்ணோம், வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி சுகர் யூஸ் பண்ணோம். அப்போ சுகர் எங்கேருந்து கிடச்சிருக்கோம்? சம் சுகர் கேன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆயில் எங்கேருந்து கிடைக்கும்? ஆயில் சீட்ஸ். ஒரு ஃபார்மர் வந்து ஆயில் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் அதுலேருந்து ஒரு கம்பெனி அதை ஆயிலாக மாற்றிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பொருளையும் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஃபைனலாக இந்த பிஸ்கெட் கிடைக்குது. ஸோ அந்த ஃபைனல் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த கூட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ those goods are called as intermediate goods. என்னது? intermediate goods. ஓகேவா? இதுதான் வந்து intermediate goods. இப்போ இந்த இடத்துல அதாவது எந்த பொருளை வந்து கஸ்டமர் வாங்குறாரோ அதுதான் வந்து நமக்கு ஃபைனல் குட். இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே 2 கிலோ வீட் மிச்சம் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ இந்த 2 கிலோ கோதுமையை, மாவா இல்லாமல் கோதுமையை நான் போய் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் போய் வாங்கிட்டேன்னா இந்த இடத்துல நான் தான் கஸ்டமர்.
அப்போது இந்த 2 kg ரேட் எவ்வளோ 2 into 18 சாரி 2 into 8 16 rupees. அப்போ இந்த 16 rupeeஸையும் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரைமரி செக்டாரோடைய ஓவரால் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அப்போ ப்ரைமரி செக்டருடைய ஓவரால் ப்ரொடக்ஷன் என்ன இந்த 16 rupees தான். ஸோ எப்போ வந்து கஸ்டமர் கிட்ட போகுதோ, எப்போ வந்து ஒரு பொருள் கஸ்டமர் கிட்ட போகுதோ அந்த பொருளோட வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ப்ரைமரி செக்டருடைய ப்ரொடக்ஷன் எவ்வளோ 16 rupees. இப்போ இந்த வீட் மில் நம்ம இந்த 64 rupees எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி மில் இங்கே 1 kg ரிமைனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நான் போய் என்னோடய வீட்டு தேவைக்காக அந்த 1 kg ஃப்ளோரை டேரெக்டாக மில்கிட்டே போய் வாங்கிட்டேன்னா இவங்களோட லாபம் 10 rupees. கரெக்டாக? அப்போது செகண்டரி செக்டருடைய ப்ரொடக்ஷன் இது இண்டஸ்ட்ரி. கரெக்டாக? ஸோ செகண்டரி செக்டருடைய ப்ரொடக்ஷன் எவ்வளோ 10 rupees தான். இவங்க இந்த 4 பேக்கெட்டையும் கம்பெனிக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக ஃபைனலாக கிராசரிக்கு வந்துடுது. ஸோ கிராசரிங்கிறது டெர்ஷரி செக்டர், இது சர்வீஸ். கரெக்டாக? ஸோ இப்போ டெர்ஷரி செக்டருடைய ப்ரொடக்ஷன் எவ்வளோ 60 rupees. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். நமக்கு எங்கே ஃபைனல் கூட்ஸ் வருதோ, அதாவது எங்கே போய் கஸ்டமர் வாங்குறாரோ, இப்போ இந்த இடத்துல கஸ்டமர் வாங்குறாருன்னா இதுதான் ஃபைனல் கூடு. இல்லைங்க எனக்கு பிஸ்கெட்டே வேணாங்க, நான் மாவாவே வாங்கி நான் வீட்டிலே செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டாருனா, அப்போது இவர் டேரெக்டாக ஃபார்மர்கிட்டே போய் வீட்டை வாங்கிட்டாருனா அதுவும் ஃபைனல் குட் தான். ஸோ கஸ்டமர்கிட்ட எது போகுதோ அதுதான் வந்து ஃபைனல் குட்ஸ். ஓகேவா? அப்போ ப்ரைமரி செக்டருடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ 16 rupees, செகண்டரி செக்டர் 10 rupees, டெர்ஷரி செக்டர் 60 rupees. ஓகேவா? சரி, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் புரியலன்னா திருப்பி இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? The value of final goods and services produced in each sector during a particular year provides the total production of the sector for that year. The value அப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த 10 kg வீட்டை நம்ம 8 kg-ஆகவும் 2 kg-ஆகவும் பிரித்தோம். இந்த 8 kg வந்து மில்லுக்கு போயிடுச்சு. கரெக்டாக? அப்போ இது ஃபைனல் குட் கிடையாது. இந்த 2 kg தானே நான் வாங்கினேன். அப்போ இது வந்து நம்ம ஃபைனல் குட். இது வந்து நம்ம ஃபைனல் குட். அப்போ இந்த ஃபைனல் குட்டோடைய ரேட் எவ்வளோ 16 rupees. அப்போ இந்த 16 rupees தான் வந்து ப்ரைமரி செக்டாரோடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம செகண்டரிக்கும் பார்த்தோம், டெர்ஷரிக்கும் பார்த்தோம். ஓகேவா? த வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஈச் செக்டர். அப்போது இந்த ப்ரைமரி செக்டரில் ஃபைனல் குட் எவ்வளோ? இந்த 2 kg ஆஃப் வீட் தான் ஃபைனல் குட். இந்த 8 kg ஆஃப் வீட் வந்து என்னவா மாறிடுது? இன்டர்மீடியேட்டாக மாறிடுது. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு செக்டார்லேயும் ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ எவ்வளவோ அதுதான் வந்து அந்த செக்டருடைய டோட்டல் ப்ரொடக்ஷன். நம்ம ஓவரால் கூட்ஸை பார்க்கக்கூடாது, ஒன்லி ஃபைனல் கூட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். அது அந்த ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ எவ்வளவோ அதுதான் அந்த செக்டாரோட ஓவரால் ப்ரொடக்ஷனும். இப்போது ஓகேங்க, நீங்கள் சொல்கிறீங்க நம்ம வேல்யூ தான் எடுக்கணும், அதுவும் அந்த வேல்யூவில் ஃபைனல் கூடோட வேல்யூ தான் எடுக்கணும். ஃபைனல் கூட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கஸ்டமர் போய் ஃபைனலாக எது வாங்குறாரோ அதுதான் வந்து, அதாவது கஸ்டமர் வாங்கிட்டாருன்னா அதை போய் யாருக்கும் அவர் விற்க மாட்டார், அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் அது யாரும் வாங்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ கஸ்டமர் கிட்ட போயிடுச்சுன்னா அது தாங்க ஃபைனல் கூடு, அதோட வேல்யூ தாங்க நாங்கள் எடுக்கிறோம். ஓகேங்க, இது எல்லாம் ஓகேங்க. இப்போ நம்ம ஏன் ஃபைனல் கூட்டோட வேல்யூ தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிக்சர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஜகஜன்னு இருக்கலாம், பட் ஈஸி தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது ஒருத்தர் கோதுமை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு ஃபார்மர், இன்னொரு ஃபார்மர் சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இன்னொரு ஃபார்மர் வந்து எள்ளு சீசம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ இவர் போய் ஒரு வீட் ஃப்ளோர் மில் கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க கோதுமையை அரைச்சிருவாங்க, சுகர் மில்கிட்ட கொடுத்தா சுகரை அரைச்சிருவாங்க. இவங்க போய் ஒரு சிமிலர்லி இந்த மில்கிட்ட கொடுத்தா ஆயில் அரைச்சிருவாங்க. இப்போ இதை மூணத்தையும் பிஸ்கெட் கம்பெனி வாங்குது, இந்த மூணத்தையும் இந்த பிஸ்கெட் கம்பெனி வாங்கி பிஸ்கெட்டாக மாற்றிடுச்சு. இதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக க்ரோசரி ஷாப்புக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஏன் இந்த ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ தான் எடுக்கணும்னா, அப்போ இந்த நமக்கு ஃபைனல் கூடுங்கிறது எது? பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் தான் வந்து நமக்கு ஃபைனல் குட். கரெக்டாக? இதுதான் வந்து கஸ்டமர்கிட்ட போகுது, இதுதானே கஸ்டமர்கிட்ட போகுது. இதோட வேல்யூ மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா இந்த பிஸ்கெட் எதால் மேடாயிருக்கு? வீட்டால் மேடாயிருக்கு, சுகரால் மேடாயிருக்கு, ஆயிலால் மேடாயிருக்கு. இந்த வீட் எங்கேருந்து வந்துச்சு? இந்த மாவு எங்கேருந்து வந்துச்சு? வீட்டுக்கிட்டேருந்து. இந்த சுகர் எங்கேருந்து வந்துச்சு? சுகர் கேன் கிட்டேருந்து. இந்த ஆயில் எங்கேருந்து வந்துச்சு? எள்ளுக்கிட்டேருந்து வந்துச்சு, அந்த சீசம் கிட்டேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ இதுலேயே வந்து எல்லாமே அடங்கிருச்சு, எல்லாத்தோட வேல்யூவும் இதுலேயே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ₹ஏன்னு வச்சுக்கோங்க,
இந்த வீட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு வீட் கிடச்சதில்ல, இந்த ஃப்ளோர் இந்த மாவோட வேல்யூ ரேட் பின்னு வச்சுக்கோங்க, இந்த பிஸ்கெட்டோட வேல்யூ ரேட் சின்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னு வைங்களேன், ரூபி ஏ ப்ளஸ் ரூபி பி ப்ளஸ் ரூபி சின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தப்பு, இது வந்து கணக்கடையாது. ஏன்னா இந்த பிஸ்கெட்குள்ளேயே ஏற்கனவே வீட்டோட வேல்யூவும் அடங்கிருச்சு, சுகரோட வேல்யூவும் அடங்கிருச்சு, ஆயிலோட வேல்யூ அடங்கிருச்சு, இந்த சீசமோட வேல்யூவும் அடங்கிருச்சு, சுகர் கேனோட வேல்யூவும் அடங்கிருச்சு, இந்த வீட்டோட வேல்யூவும் அடங்கிருச்சு. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து ஃபைனல் கூட்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கூட்ஸ் சச் ஆஸ் வீட், வீட் ஃப்ளோர், சுகர், சுகர் கேன், சீசம் சீட்ஸ், ஆயில் ஆர் இன்டர்மீடியேட்ஸ் கூட்ஸ். கரெக்டாக? இப்போ நான் டேரெக்டாக இந்த ஃபார்மர்கிட்ட போய் வாங்கிட்டேன்னா ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி இந்த பிஸ்கெட் ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ நான் டேரெக்டாக ஃபார்மர்கிட்ட போய் வீட் வாங்கிட்டேன் அப்படின்னா அது ஃபைனல் குட். இப்போ அதை நான் வாங்கினா அவர் என்ன பண்ணுவார், வீட் ஃப்ளோர் மில்க் தருவார், இவங்க பிஸ்கெட் கம்பெனிக்கு தருவாங்க, இவங்க பிஸ்கெட் மேக் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பிஸ்கெட் ப்ரொடக்ஷன் பற்றி மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து intermediate goods. So intermediate goods are used in producing the final goods and services அப்படிங்கறத பார்த்தோம். Okay, the value of final goods and services already includes the value of all the intermediate goods that are used in making the final product. ஓகேவா? நான் அதை என்ன சொன்னேன்னா, இதோட வேல்யூ வந்து எவ்வளோ, 60 rupeesனு வச்சுக்கோங்க. 4 பேக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்தோம்ல. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவங்களால 4 பேக்கெட் பிஸ்கெட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதோட வேல்யூ வந்து 60 ரூபாய். இந்த 60 ரூபாயில் வீட்டோட வேல்யூ வீட் ஃப்ளோரோட வேல்யூ அடங்கிருச்சு, வீட்டோட வேல்யூவும் அடங்கிருச்சு, சுகரோட வேல்யூ அடங்கிருச்சு, சுகர் கேனோட வேல்யூவும் அடங்கியிருக்கு, எண்ணெயோட வேல்யூவும் அடங்கியிருக்கு, எல்லோட வேல்யூவும் அடங்கியிருக்கு. ஓகேவா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா, the value of ₹60 for the biscuits already includes the value of wheat ₹8, value of wheat flour ₹10 and all other intermediate goods. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 60 ரூபாயில் எல்லாமே அடங்கிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணால் எப்படிங்க ப்ராஃபிட் வரும்னா, இந்த பிஸ்கெட் கம்பெனி இவங்க தனியாக ரேப்பர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு இவங்க எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது மூலமாக இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டேக்ஸ் அதெல்லாம் பே பண்ணுறாங்கல்ல. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ எடுக்கிறோம். ஓகேவா? தட்ஸ் வை வி ஆல்வேஸ் டேக் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பிகாஸ் the value of final goods already includes the value of all the intermediate goods. To count the value of wheat and flour separately, it is not correct, because then we would be counting the value of the same things number of times. அத நான் சொல்றேன்ல, இப்போ இதோட ரேட் வந்து ரூபி ஏன்னு வச்சுக்கோங்க, இதோட ரேட் வந்து ரூபி பின்னு வச்சுக்கோங்க, இதோட ரேட் வந்து ரூபி சி. இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பண்ணோன்னு வைங்களேன், இது வந்து தப்புன்னு நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ ஏல வந்து வீட்டோட வேல்யூ அடங்கியிருக்கு. இப்போ இது வந்து என்னது, வீட் ஃப்ளோர். இந்த வீட் ஃப்ளோரோட வேல்யூவில் வீட்டோட வேல்யூ அடங்கியிருக்கு. இதில் வந்து வீட்டோட வேல்யூ, இதோட வேல்யூவில் எதோட வேல்யூவில் அடங்கியிருக்கு. நம்ம ஃபைனல் இதில் வந்து நமக்கு வரது வந்து ஃப்ளோர் வருது. இந்த ஃப்ளோரோட வேல்யூவில் வீட்டோட வேல்யூவும் அடங்கியிருக்கு, வீட் ஃப்ளோரோட வேல்யூவும் அடங்கியிருக்கு. அதே மாதிரி நமக்கு இங்கே ஃபைனலாக வருது பிஸ்கெட். இந்த பிஸ்கெட்டில் வீட்டோட வேல்யூவும் அடங்கியிருக்கு, வீட் ஃப்ளோரோட வேல்யூவும் அடங்கியிருக்கு, ஆயிலும் அடங்கியிருக்கு, ஆயில் சீட்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தோட வேல்யூ இதில் அடங்கியிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப 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 எல்லாத்தையும் இங்கே கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் எடுக்கிறோம். ஸோ சிம்பிள், நம்ம ஏன் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா ஃபைனல் ப்ராடக்ட் இட் ஆல்ரெடி இன்க்ளூட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஆல் அதர் இன்டர்மீடியட் கூட்ஸ். ஸோ டு ப்ரிவெண்ட் த கவுண்டிங் ஆஃப் த வேல்யூ ஆஃப் சேம் திங்ஸ் number of times, we take the value of final goods and services. Okay, so எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ என்ன வேல்யூ எடுக்கணும், ஃபைனல் வேல்யூ தான் எடுக்கணும். அந்த ஃபைனல் வேல்யூவும் ஏன் எடுக்கணும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம கொஸ்டின் என்ன, எப்படி இந்தியாவோட இன்கம்மை கண்டுபிடிக்கிறது, அதாவது டோட்டல் எக்கனாமி எப்படி கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி இப்போ ஒரு கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் இவ்வளோ இருக்குது, இன்னொரு கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் இருக்குது, அதை எப்படி நாம் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ பீப்புளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹவு டு வி கம்பேர் த கண்ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன். ஸோ அதோட ஆன்சர் தான் வந்து ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த டேர்மை நம்ம எல்லா இடத்துலையும் நியூஸில் பார்த்துருப்போம், ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ கிராஸ்னா டோட்டல்னு அர்த்தம், கிராஸ்னா டோட்டல்,
டொமஸ்டிக்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம சொல்கிற ஃப்ளைட்ஸ், டொமஸ்டிக் ஃப்ளைட், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். டொமஸ்டிக் ஃப்ளைட்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்னா நம்ம இந்தியாவிலேருந்து வெளியே போகிறோம். ஸோ டொமஸ்டிக்ங்கிறது நம்ம கண்ட்ரிக்குள்ளே. ப்ராடக்ட்னா அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ, ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அதிகமாக அப்போது ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்க, எல்லாமே சொல்கிறீங்க, ஜிடிபினா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த சம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த 3 sector. த சம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த 3 sector. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர். இந்த ப்ரைமரி செக்டருடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? டோட்டல் ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம்? The value of final goods and services produced in each sector during a particular year provides the total production of that sector for that year. அப்போ நமக்கு பிரைமரி செக்டர்லேருந்து நமக்கு ஃபைனல் கூட்ஸ் வரும் இல்லையா, அந்த ஃபைனல் கூட்ஸோட வேல்யூஸ் எவ்வளோ, அதோட வேல்யூ ப்ளஸ் நமக்கு செகண்டரி கூட்ஸ்லேருந்து சம்டைம்ஸ் ஃபைனல் குட்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ அதோட வேல்யூ, இதோட வேல்யூ 1, வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி டெர்ஷரி செக்டரில் நம்ம ஃபைனல் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதோட வேல்யூ என்ன? இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஜிடிபி. ஸோ சிம்பிளி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆக்சுவலி வந்து இப்போ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு இருக்கல, நீங்கள் ஏன் அப்படி எழுதிருக்கீங்கன்னு கேட்கலாம். நம்மளோட ரெப்ரசன்டேஷன் வந்து இப்படி தான். இப்போ நம்ம எப்படி அண்டை வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அது மாதிரி ப்ரைமரிக்கு வந்து 1 மேலே வந்து பவரில் வந்து 0, 2 பவர் 0, 3 பவர் 0. இது ப்ரைமரி, இது செகண்டரி, இது டெர்ஷரி. இது வந்து ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஸோ ஜிடிபின்னா என்ன? ப்ரொடக்ஷன் இன் ப்ரைமரி செக்டர் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இன் செகண்டரி செக்டர் ப்ளஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன் இன் டெர்ஷரி செக்டர். இதுதான் வந்து ஜிடிபி. ப்ரொடக்ஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும்? அந்த செக்டரில் ப்ரொடியூஸ் ஆன ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ. ஓகே. So the task of measuring GDP is undertaken by the central government ministry. இப்போ இது யார் calculate பண்ணுறாங்கன்னா நம்ம central government. ஓகேவா? ஸோ if GDP, இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, if GDP is high அப்படின்னா ப்ரொடக்ஷன் இஸ் ஹை. அப்போ என்ன நடக்கும்? ப்ரொடக்ஷனும் ஹை. if GDP is லோனா ப்ரொடக்ஷனும் அந்த கண்ட்ரியில் கம்மியாக தான் இருக்குது. அப்போ எந்த கண்ட்ரி, இப்போ 2 கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி, எந்த கண்ட்ரியோட ஜிடிபி அதிகமாக இருக்கோ அஃப்கோர்ஸ் அந்த கண்ட்ரியோட எக்கனாமி தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஜிடிபி பற்றி நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம ப்ரைமரி செக்டரோடைய ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ எவ்வளோ, அதே மாதிரி செகண்டரி செக்டரோட ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ எவ்வளோ, அதே மாதிரி டெர்ஷரி செக்டரோட ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ எவ்வளோ, அதை மூணுத்தையும் ஆட் பண்ண நமக்கு ஜிடிபி வந்துடும். ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரி இந்த செக்டர்ஸ் என்னங்க எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை கொண்டு வரீங்க அப்படின்னா இருக்குது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்ட் இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் இப்போ வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டர் இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடியும் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாமே இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ அப்போது பின்னாடி பார்க்கும்போது எந்த செக்டரோட க்ரோத் அதிகமாக இருந்துச்சு, இப்போ எந்த செக்டரோட க்ரோத் அதிகமாக இருந்துச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டரோடைய க்ரோத். இப்போ இருக்க ப்ரைமரி செக்டருக்கும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைமரி செக்டரோட டெவலப்மெண்ட்டும் எப்படிங்கிறத பார்ப்போம். அட் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ், ப்ரைமரி செக்டர் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது வந்து ப்ரைமரி செக்டர் தான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ரொம்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது நம்ம டெவலப்டாக நினைக்கிறோம்ல நிறையா கண்ட்ரிஸ், சைனா, ஜப்பான், அமெரிக்கா, அவங்களாம் டெவலப்டு கண்ட்ரிஸ், கரெக்டாக? அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில், ஆரம்ப காலத்தில் அவங்களோட கண்ட்ரிலலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்த எக்கனாமிக் செக்டர் எது? ப்ரைமரி செக்டர் தான். ஏன்னா அப்போ எல்லாமே விவசாயம் தான். யாரும் இண்டஸ்ட்ரிக்கோ, ஃபேக்ட்ரிக்கோ, ஐடிக்கோ அப்போல்லாம் யாரும் போல, கரெக்டாங்க? அப்போ எல்லாமே விவசாயம் தான், கரெக்டாக? ஸோ அப்போது இனிஷியலாக எப்படி இருந்துச்சு? ப்ரைமரி செக்டரோடைய க்ரோத் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சேஞ்ச், ஸோ ஆஸ் வருடங்கள் மாற மாற ஃபார்மிங்கில் நிறையா மெத்தட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இரிகேஷனு, டிராக்டரு, அந்த மாதிரி வண்டியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் பிகன் டு ப்ராஸ்பரஸ் அண்ட் இட் ப்ரொடியூஸ்ட் மோர் ஃபுட் தேன் பிஃபோர். அதாவது இப்போ மெத்தட்ஸை மாற்ற நமக்கு அதிக வளர்ச்சி வர ஆரம்பித்து விட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு? தேர் வேர் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கிராஃப்ட் பர்சன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ ப்ரைமரி செக்டர் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கரெக்டாக? ஸோ ப்ரைமரி செக்டர்னா நேச்சுரல் குட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது அப்போது மெயின் திங் வந்து அக்ரிகல்ச்சர் தான். அதையும் தாண்டி நமக்கு சாயிலில் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி கிராஃப்ட் எல்லாம் பண்ணாங்க. கிராஃப்ட்னா
பாட்ரி அதெல்லாம் செய்வாங்கள்ல, அடுப்பு அதெல்லாம் செய்வாங்கள்ல, ஸோ அவங்கள தான் கிராஃப்ட் பர்சன்ஸ். ஸோ அதுலேயும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா ப்ரைமரி செக்டர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ப்ரைமரி செக்டரில் இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி வந்து அக்ரிகல்ச்சர்லாம். அதையும் தாண்டி நம்ம சாயிலும் நேச்சுரல் ப்ராடக்ட் தான், மண்ணெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஃப்ட் பர்சன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. சாரி, ஓகே. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, கிராஃப்ட் பர்சன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்போனா நமக்கு அதிக ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ அதை வாங்கவும் விற்கவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நானே அதிக விளைச்சல் வருதுன்னா நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்து விற்கணும், அது வந்து செல்லிங். அதை வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க, பையிங். ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாக எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ்ட். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு, மோர் பீப்புள் வேர் எம்ப்ளாய்டு இன் திஸ் செக்டர். ஸோ அப்போது பழைய காலத்தில் பார்த்தோன்னா ப்ரைமரியில் மெனி பீப்புள் வேர் எம்ப்ளாய்டு இன் திஸ் செக்டர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா இப்போ நமக்கு அதிக விளைச்சல் வருதுன்னா, இப்போ அதிக ஃபார்மிங்னா நமக்கு கன்ஃபார்ம் லேபர்ஸ்லாம் தேவை கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நமக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் அதை கொண்டு போய் விற்கிறதுக்கும் நமக்கு ஆளுங்களாம் தேவை. ஸோ இப்போ ப்ரைமரி செக்டர் இனிஷியலாக எப்படி இருந்துச்சு, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எது அதிகமாக இருந்துச்சு, ப்ரைமரி செக்டருடைய ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த செக்டர்ஸ்ன்னு நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் வராது. பட் இருந்தாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் டெவலப்டு கண்ட்ரீஸில் எது அதிகமாக இருந்துச்சு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ப்ரைமரி செக்டர். ஸோ ஃபார்மிங் மெத்தட்ஸ்லாம் மாற்ற அக்ரிகல்ச்சர் ப்ராஸ்பர் ஆச்சு, கிராஃப்ட் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க, பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ். 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு மேலே, அதுக்கும் பின்னாடி, ஓகேவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்துச்சுன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராஸ்பர் ஆகிட்டு இருந்த டைமில், அதாவது விவசாயம் வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில், ப்ரைமரி செக்டர் வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த மேனுஃபேக்சரிங் மெத்தட்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ லெட் டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ் கட்டினாங்க. ஓகே. ஸோ farm workers began to work in factories in large numbers. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கட்ட ஃபேக்ட்ரியில் நிறைய நமக்கு நிறைய லேபர்ஸ் தேவை. ஒரு 500லேருந்து 1000 லேபர்ஸ் வரைக்கும் நமக்கு தேவை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன நடந்துச்சு, இந்த ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் ஃபேக்ட்ரிஸ்க்கு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், அவங்களுக்கு வந்து வெயிலில் வேலை செய்ய தேவையில்லை. செகண்டு, ஃபேக்ட்ரியில் போனால் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணும். ரிமைனிங் நேரத்தில் மார்னிங் 8 மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு சேலரியும் கரெக்டாக வந்துடும். அவங்க நேச்சரை டிபெண்ட் பண்ணி தேவையில்லை ஃபார்மிங்க்காக. ஸோ அதனால் என்ன நடந்துச்சு, இங்கேருந்து நம்ம விவசாயிகள்லாம், சில ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்லாம், எல்லோரும் கிடையாது, சில ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்லாம் ஃபேக்ட்ரிஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு. Next, so people began to use many more goods that are produced in factories at cheaper rate. அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ண திங்ஸ் தான் வந்து அதிகமாக பீப்புள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைஸே வச்சுக்கோங்க. நாம் வந்து நெல் பண்ணுறோம், அதை அடித்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி, அந்த ஹஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம அரிசி எடுக்கிறதுக்கு இப்போ என்ன நடந்துருச்சு, டேரெக்டாக அந்த விவசாயி வந்து ரைஸை போய் மில்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க மில்லை அரைச்சி அரிசியை கொடுத்துட்டாங்க. நம்ம இத்தனை வேலை பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக ஜஸ்ட் அந்த கம்பெனிகிட்ட போய் நம்ம போய் ரைஸ் வாங்கிக்கல. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, பீப்புள் பிகன் டு யூஸ் மெனி மோர் கூட்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஃபேக்ட்ரிஸ் அட் சீப்பர் ரேட்ஸ். அது அவங்களுக்கு சீப்பாகவும் கிடைத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ செகண்டரி செக்டர் became the most important sector in total production and employment. ஸோ இப்போ நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதோட இனிஷியல் ஸ்டேஜஸில் ப்ரைமரி செக்டர் தான் வந்து இட் வாஸ் கிவிங் டோட்டல் ப்ரொடக்ஷன். இட் வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டோட்டல் ப்ரொடக்ஷன். அதுக்கு தான் அந்த செக்டர் தான் வந்து அதிக ப்ரொடக்ஷன் கொடுத்தது. ஸோ இனிஷியலி ப்ரைமரி அதிகமாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டியூ டு நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்ன நடந்துச்சு, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ப்ரைமரி செக்டர் கொஞ்சம் குறைஞ்சி என்ன நடந்துச்சு, செகண்டரி செக்டரை வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிது. கரெக்டாக. ஸோ இப்போது ஒரு நடுக்கட்டத்தில் என்ன ஆயிருக்கு, செகண்டரி செக்டரோட க்ரோத் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே. அப்புறம் என்ன நடக்குது, இது வந்து ஒரு எவல்யூஷன் மாதிரி. அப்படியே என்ன நடக்குதுங்கிறத நம்ம லைனாக பார்த்தோம். 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம லைனாக பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட்டு, shift from secondary sector to tertiary sector in developed countries.
ஸோ என்ன நடக்குது, ஒரு ஷிஃப்ட். அப்போ டெர்ஷரி செக்டர்லாம் டெர்ஷரி செக்டர் வந்து பூமாக ஆரம்பிச்சது. அதுதான் வந்து அதிக வளர்ச்சி கொடுத்துச்சு டெவலப்டு கண்ட்ரீஸில். ஸோ ஸ்லோவாக டெவலப் ஆக என்ன நடந்துச்சு, எல்லாரும் செகண்டரி செக்டர்லேருந்து டெர்ஷரி செக்டருக்கு மாறினாங்க. த சர்வீஸ் செக்டர் ஹேஸ் பிகம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு அதிக ப்ரொடக்ஷனை கொடுத்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் பீப்புள் எம்ப்ளாய்டு இன் திஸ் செக்டர். ஸோ மோஸ்ட்லி ஒர்க்கிங் பீப்புள் எல்லாமே டெர்ஷரி செக்டரில் தான் எம்ப்ளாய்டு ஆயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் இன் த டாப் இனிஷியலி. அதுக்கப்புறம் due to industrialization and new methods of manufacturing செகண்டரி செக்டர் க்ரோ ஆகி இது கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்போ சர்வீஸ் செக்டரோடைய, ஏன்னா இப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்குது, நமக்கு சர்வீசஸ்லாம் தேவை கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, ஸ்டோரேஜ்க்கு, அது மாதிரி அது மட்டும் சர்வீஸ் செக்டர் கிடையாது கரெக்டாக. ஸோ பார்பர், ஸோ அவங்க எல்லாமே சர்வீஸ் செக்டரில் தான் வருவாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு மக்கள்கிட்ட. ஸோ செகண்டரி செக்டர் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் டெர்ஷரி செக்டர் தான் இப்போ மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். இது வந்து பாஸ்ட். ஸோ இனிஷியலி ப்ரைமரி செக்டர் அதிகமாக இருந்துச்சு, அப்புறம் செகண்டரி செக்டர் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டில் டெர்ஷரி செக்டர் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ரைமரி, அப்புறம் செகண்டரி, அப்புறம் டெர்ஷரி. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் பேட்டர்ன் அப்சர்வ்ட் இன் டெவலப்டு கண்ட்ரி. இப்போ நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரி எடுத்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா இனிஷியலாக ப்ரைமரி செக்டர் டெவலப் ஆகிருந்துச்சு, அப்புறம் செகண்டரி செக்டர் டெவலப் ஆச்சு, அப்புறம் இப்போ கரண்ட்டாக அதிக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க, டெர்ஷரி செக்டருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஸோ ஏடிஎம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் செக்டர். ஸோ ஏடிஎம்ங்கிறது ஒரு சர்வீஸ் கரெக்டாக. ஸோ அப்போ இட் இஸ் டெர்ஷரி செக்டர். ஓகே, production of commodity mostly through natural product is an activity of which sector. So production of commodity na nothing but goods. So production of goods using natural product என்னது, primary sector. Which sector does not produce any goods na tertiary sector. ஏன்னா கரெக்டாக, ஏன்னா உங்களோட நேம்லேயே இருக்குது சர்வீஸ் செக்டர். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் ப்ரைமரி செக்டர்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டர், செகண்டரி செக்டர்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர், டெர்ஷரி செக்டர்னா சர்வீஸ் செக்டர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னையோட வீடியோ, அவ்வளோதான் இன்னைக்கோட கான்செப்ட் டிஸ்கஷன், அவ்வளோதான். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கிவ் இன் த காமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை டு ரிப்ளை. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய். டுமாரோ வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.